Hi students, now MCQ number 8. The electric potential between a proton and an electron is given by the equation V equal to V0 into natural log R by R0, where R0 is a constant. V0 is also a constant. Assume that Bohr atom model is applicable to this potential. Then the variation of the radius of the nth orbit Rn with the principal quantum number n is found to be. Very simple students. இப்போ நம்ம Bohr's postulate நம்ம படிச்சிருக்கிறோம். அதை அப்ளை பண்ணி radius of the nth Bohr orbit நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப Rn is proportional to நம்ம n square அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து derive பண்ணியிருக்கிறோம் இல்லையா. Rn is proportional to n square. அப்ப radius of the first orbit வந்து 0.53 angstrom unit. அப்ப second orbit எப்படி கண்டுபிடிப்போம்? n square க்கு பதிலா 2 square into 0.53 angstrom unit. அப்ப நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, the radius of the nth Bohr orbit Rn is proportional to n square. அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்ம முதல்ல மைண்ட் வந்து கிளிக் பண்ண சொல்லும். ஆனா இது தப்பு. இந்த சம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இந்த சம்ம திரும்ப 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 நம்ம படிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சம்ம வந்து பியூர்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜேஇஇ அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிற பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கை நீங்க திரும்ப திரும்ப படிச்சாலும் இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கான எந்த கான்செப்டுமே நம்ம புக்ல இல்ல. அதுக்காக நம்ம விட்டுற முடியாது இல்லையா. இந்த சம் வந்தா எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற ஐடியாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணுவோம். அதாவது இது வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். அதுல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்குது. அதை சுத்தி ஒரே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு சர்க்குலர் பாத்ல. அப்போ இப்போ வந்து இதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், ஓகே, இந்த எலக்ட்ரானுக்கு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ V is equal to a constant V0 into ln இந்த ஆர்க்கு பதிலா nth ஆர்பிட் எடுத்துக்கிறேன், Rn divided by R0. புரியுதா? இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி போக போக என்ன ஆகும்? ரேடியஸ் ஆஃப் த nth Bohr ஆர்பிட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப இங்க Rn வந்து வேரியபிள் இல்லையா. Rn அப்படிங்கிறது வேரியபிள், R0ங்கிறது கான்ஸ்டன்ட், V0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Rn. அப்ப Rn உடைய வேல்யூ சேஞ்ச் ஆக ஆக இந்த பொட்டன்ஷியலோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ண போறேன். அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன். அப்ப dV divided by dr, the change in potential with the distance is the dV by dr. அப்ப இதுல வந்து V0 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதா? இப்ப ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன, அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதாவது d by dr of Rn by R0. ஓகேவா? இப்ப கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, இந்த வேரியபிளை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ இது வந்து d by dr of என்ன கொடுத்திருக்கு, ln அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப ln of this Rn by R0, ln அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா, நேச்சுரல் லாக். அதனால இந்த dV by dr is equal to V0 into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வர்ற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 by Rn. 1 by Rn. சரி, இப்போ நம்ம dV by dr அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிவைடட் பை டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் தானே. அப்போ the meaning of this term என்ன? Potential gradient. Potential gradient is also called electric field. So, அப்போ the electric field E is given by the expression like this. அப்போ நம்ம differentiate பண்ணி dV by dr ன்னு போடுறோம் இல்லையா, இந்த dV by dr is nothing but the electric field. அதனால this E is equal to V0 divided by Rn. So இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை வந்து we are differentiating with respect to distance r. அப்போ அந்த dV by drங்கிற potential gradient is nothing but the electric field around the electron. அந்த எலக்ட்ரானுக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எழுதிட்டோம். இப்போ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து E இல்லையா.
அதனால therefore the electrostatic force experienced by the electron. அப்போ electrostatic force on the electron is F is equal to charge into electric field. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம் இல்லையா? எலக்ட்ரிக் சார்ஜ், magnitude of the charge into electric field is the electrostatic force acting on the electron. புரியுதா? அப்போ இங்க charge of the electron E and electric field க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் பாருங்க. This is also now equal to what? E into V0 divided by Rn. இது வந்து நம்மளுக்கு தேவையான செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் ஆர்பிட்ல வந்துட்டு இருக்குப்பா. அப்ப அந்த சர்க்குலர் ஆர்பிட்ல போறதுனால அதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் புரியுதா? இப்போ நான் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த புரோட்டான் அண்ட் த எலக்ட்ரான் வந்து Rn அப்படின்னு எடுத்துக்கிறேன். Rn அப்படின்னு எடுத்துக்கிறேன். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன? m அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் புரியுதா? அப்ப சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் is given by F is equal to mv square, m into v square divided by Rn. m into v square by Rn. இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ at equilibrium அந்த எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ஸ்டேபிளா சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ mv square by r is equal to e into v0 divided by Rn அப்படின்னு வந்துரும். புரியுதா? அப்போ இங்க எழுதுறேன் பாருங்க. m v square by Rn is equal to e into v0 divided by Rn. ஓகேவா? அப்போ divided by Rn அப்படின்னு வந்துரும். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? இப்போ v square. இப்போ v square is equal to அப்போ இந்த Rn கேன்சல் ஆயிருது. புரியுதா? Rn and Rn வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன டேர்ம் இருக்குது இங்க பாருங்க. இப்போ v0 by EV0 by Rn is equal to mv square by Rn போட்டாச்சு. Rn கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து v square. அப்போ this is a v square is equal to e into v0 divided by m னு வந்தாச்சு. நம்மளுக்கு தேவை அதோட velocity. அப்போ therefore what is velocity is equal to square root of e into v0 divided by m னு ஒரு ஈக்குவேஷன் வருது. இதுதான் velocity of the electron in the orbit. அப்ப இத ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்குவோம். இது 4 னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப velocity of the electron in the nth orbitங்கிறதுனால நான் வந்து v suffixல ஒரு n கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அப்ப velocity of the electron in the nth orbit is equal to square root of e into v0 by m னு வருது. புரியுதா? இப்போ நம்ம போர்ஸ் பாஸ்டுலேட் அப்ளை பண்ண சொல்றாங்க. ஓகே? if assume that Bohr's atom model is applicable to this potential. அப்ப from Bohr's model, okay, அப்ப Bohr's postulate நான் அப்ளை பண்ண போறேன். அதாவது angular momentum m into vn into rn is equal to nh by 2 pi. nh divided by 2 pi அப்படிங்கிற ஈக்குவேஷன் வருது. புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து the variation of the nth orbit Rn தான் கேட்டிருக்காங்க. Rn இருக்குது. மிச்ச ரெண்டையும் கீழே கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம இத ரெண்டையுமே நம்ம வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல Rn அப்ப Rn is equal to nh divided by 2 pi m into okay vn அப்படின்னு வருது. இப்போ Rn is equal to nh by 2 pi nh by 2 pi m into இங்க vn க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? e into v0 by m தானே. புரியுதா? அப்ப இது டினாமினேட்டர்ல vn வர்றதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இதோட ரெசிப்ரோக்கலா நம்ம போடணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் m டிவைடட் பை அப்ப இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் m divided by square root of e into v0 அப்படின்னு வந்துருது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல h is Planck's constant, 2 pi is constant, mass of electron is constant. Here also mass of electron is constant, charge of electron is constant, v0 is also a constant. ஒரே ஒரு வேரியபிள் என்ன இங்க n மட்டும்தான்.
இல்லையா? அதனால we can write this expression as what? Rn is proportional to n அப்படின்னு வந்துருது. அப்ப Rn is equal to n into constant னு வந்துருது இல்லையா? n into constants. இது எல்லாமே constants. புரியுதா? அப்போ therefore Rn is proportional to n அப்படின்னு வருது. நம்ம கெஸ் பண்ணது என்ன? முதல் क्वेश्चन பார்த்த உடனே நம்ம Rn proportional to n square தான் நம்ம கெஸ் பண்ணுவோம் யூசுவலா. ஆனா அது தப்பாயிருது. இதுதான் கரெக்ட். ஏன்னா போர்ஸ் பாஸ்டுலேட் பொட்டன்ஷியலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா the radius is directly proportional to n அப்படின்னு தான் வரும். புரியுதா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். புரியுதா? அப்போ therefore ஆப்ஷன் பி is the correct answer. So இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து புரியுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. இதை 2-3 வாட்டி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு அது கொஞ்சமாவது புரியும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கூட சில சமயம் என்ன இது மாதிரி நீட் அண்ட் ஜேஇல கேட்டுருவாங்க. புரியுதா? அப்போ இதே நம்ம தரோவா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.